ஹாய்டா, வெல்கம் டு டேமின் எஃப்எஃப் வேர்ல்டு. ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தது மை ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இந்த சேனலில் சரக்கிட்டட் மதர் விமின் குக்குக்கு. ஸோ இது வந்து 2 ஸ்டோரி லைனை வந்து நான் மிக்ஸ் பண்ணி விமின் குக்காக போடுறேன்டா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. கீப் சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் அடுத்தடுத்து எனக்கும் ஸ்டோரிஸ் போட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் போன பாட்டு நான் கொஞ்சம் ஸ்மாலாக முடிச்சிட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் அதை அப்படியே சின்னதாக முடிச்சிட்டேன். ஸோ வாங்கடா இந்த பாட்டு பார்க்கலாம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் ஏதாச்சும் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இந்த பாட்டும் மோஸ்ட்லி ஜிம்மன் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜிம்மனோட ஸ்டோரிஸ் ஃபுல்லாக வரும்டா. அதுக்கப்புறம் தான் நம்ம விமின் அப்புறம் ஜி குக் பேரெல்லாம் வந்து என்டர் ஆகும். ஸோ போரிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி லைன் அப்படி தான்டா இருக்கும். ஸோ போன பார்ட் நம்ம இதோட நிறுத்திருந்தோன்னா ஜிம்மன் நம்ம ஜின்கிட்ட பேசிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக மட்டும்தான் என்னை சரக்கிட்ட மதராக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இங்கே என்னை கூப்பிட்டுட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ ஜின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இல்லை ஜிம்மன், நாங்கள் எங்கள் கான்ட்ராக்டில் நாங்கள் இந்த லைனை சொல்லியிருந்தோம். பிகாஸ் இன்ஜெக்ஷன் மூலமாக ஒர்க் ஆகலைன்னா அதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீ வந்து தொடர்ந்து அந்த அட்டெம்ப்ட் ஆகி உனக்கு பேபி ஃபார்ம் ஆகுற வரைக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணுன்றதை நாங்கள் அக்ரிமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நீ அதை படித்து பார்த்து தான் எனக்கு சைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காத. பிகாஸ் இது எங்களுடைய உண்மையான ஒரு நோக்கமே கிடையாது. பிகாஸ் இப்போது அது வந்து உனக்கு அட்டெம்ப்ட் ஆகலை. ஸோ 3 டைம்ஸும் ட்ரை பண்ணியாச்சு, 3 டைம்ஸும் அட்டெம்ப்ட் ஆகலை. மேபி இது மேனுவலாக பண்ணால் மட்டும்தான் உனக்கு அட்டெம்ப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்க இந்த சைட் ஜிம்மன். ஆனால் ஜின் இங்கே பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இல்லை உண்மையாக இப்போது இது வேண்டான்னு சொன்னால் நீங்கள் உங்களோட முடிவாக என்னவாக இருக்கும்? பிகாஸ் நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. ஸோ அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல, இன்சைட் ஜின் தான், இல்லை ஜிம்மன், நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண அடுத்த ஸ்டெப்பில் இருந்தே உங்கள் மாம்க்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இப்போ முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி 50க்கு மேலே முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு டொனேட்டர் கிடச்சி அவங்களும் இப்போ ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட்டு நீ இப்போ ஃபுல்லாத்தையுமே எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீயே பாரு, நீயே யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஏன்னா அவங்க அம்மாவுக்கு சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பட் இன்னும் அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆக வேண்டியிருக்கு. இப்போது அந்த பேமெண்ட் அவனால் மொத்தமாக திருப்பியும் கொடுக்க முடியாது. ஸோ பிகாஸ் அது வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்டு. ஸோ ஜிம்மன், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு டைம் இல்லை, இன்னும் எங்களுக்கு 3 days தான் டைம் இருக்குது. ஜிம்மன் உன்னோட முடிவை சொல்லுன்னு சொல்லிட்டு ஜின் வந்து அவருக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ யோசிச்சுட்டே இருக்க ஒரு 3 days ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிம்மன் தான் ஸ்ட்ரைட்டாக ஜின்னோட ரூமுக்கு போகிறாங்க. அதாவது அவருடைய கிளினிக் மாதிரி இருக்குது. ஸோ கிளினிக் மாதிரி இருக்க அந்த ரூமுக்கு போகிறாங்க. இந்த சைடு ஜின் தான் வந்து அவருடைய சிஸ்டமில் ஏதோ வந்து அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரோட ஒர்க் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜிம்மன் அப்படியே உள்ளே போயிட்டு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, வா ஜிம்மன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இந்த ப்ராசஸ்க்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவர் வெறும் ஒரு சேட் ஃபேஸோடு சொல்ல, இந்த சைட் ஜின் தான் அவருக்கு புரியுது ஜிம்மனோட சிச்சுவேஷன். ஸோ ஜின் கேட்குறாங்க, ஆரிவா ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே சைலண்ட்டாக ஹெட் மட்டும் நோட் பண்ணுறாங்க. சாரி, இது எங்களுடைய ப்ராசஸ். ஸோ எங்களால் எதுவும் பண்ண முடியாது. நான் வேணால் அதுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிம்மன் ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒரு பணத்துக்காக, ஒரு அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு வந்து பிளாங்காக இருக்குது. இப்போதைக்கு அம்மா க்யூர் ஆகணும். ஸோ அதுதான் அவங்களோட மெயின், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது.
ஜிமன் தான் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறாரு. ஸோ அவருக்கு வந்து ஃபுல் ஹார்ட்டடாக இல்லை. ஸோ இப்போதைக்கு அவரோட ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா ஒரு ரோபோட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதுவுமே யாருமே தெரியாது, ஒரு கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி ரிப்பீட்டடாக அவர் பார்க்குற ஒரு 2-3 ஃபேஸ். நம்ம மேனேஜர் லீ, அதுக்கப்புறம் ஜின், அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற மெய்ட் அவருக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவரை செக் பண்ணுற 2-3 டாக்டர்ஸ், அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஃபேஸை தான் அவர் வந்து தொடர்ந்து பார்க்குறாரு. ஸோ அங்கே அந்த பிளேஸில் அவருக்குன்னு வந்து அவரோட மைண்ட் செட்டை கேட்குறதுக்கோ, அவருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கோ, அவரை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கோ யாரும் கிடையாது. அவரோட ட்ரீட்மெண்ட் விஷயமாக மட்டும்தான் அவர்கிட்ட வந்து கன்வே பண்ணுவார். ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கடி அவரை வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவரோட பாடி கண்டிஷனை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவருக்கான ஃபுட்ஸ் வந்துடும். ஸோ இப்போது அப்படி தாண்டா. ஸோ அந்த 3 days முடிஞ்சு ஜிமனும் ஜின்கிட்ட ஓகே சொல்லிடுவார். சும்மா நர்வஸ், அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. பிகாஸ் ஜிமனோட ஏஜும் ரொம்ப கம்மி. அவருடைய ஏஜ்க்கு வந்து அவரால் வந்து எதையுமே யோசிக்கவே முடியல. எது சரி எது தப்புன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு யாருமே கிடையாது. இப்போ அவர் எடுத்திருக்க முடிவுக்கு தப்பானது சரியானதுன்னு சொல்லிட்டு அவரால் வந்து அதை யோசித்து முடிவு பண்ணவும் முடியாது. எல்லாத்துக்கும் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது ஸ்டாப் பண்ணால் அதுக்கான மணியை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், அது முடியாது. அதனால் இப்போ ஓகே சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாங்க. ஆஃப்டர் 2 days கழிச்சு ஒரு ஸோ இது ஒரு நைட் டைம் தான்டா. ஒரு 2 days கழிச்சு ஜிமன் அவருடைய நைட் டைமில் பெட்டில் ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவரோட ரூமே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. அங்கே வந்து லேம்ப் லைட் மட்டும்தான் ஒரு மாதிரி 2 சைடும் அந்த பெட் கார்னரில் எரிஞ்சிட்ருக்கு. அந்த இடம் ஒரு மாதிரி ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஜிமன் வந்து ஒரு நார்மல் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஸோ அவர் அந்த பெட்டில் உட்காந்துட்டு அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு ரொம்ப நர்வஸில் அப்படியே அங்கே ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஃபிஷ் டேங்கே பார்த்துட்டே இருக்கார். ஸோ இப்போ மேனேஜர் லீ எப்படி உள்ள வராங்க, இந்த சைடு ஜிமன் என்னன்ற மாதிரி பார்க்க. ஸோ மிஸ்டர் ஜிமன், நீங்கள் இந்த கிளாத்தை வேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஐஸ் இந்த மாதிரி டைலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கள் பாஸை பார்க்க முடியாது, பார்க்க ட்ரை பண்ணவும் கூடாது. ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு 1/2 hourல எங்கள் பாஸ் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் லீ அவர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சைட் ஜிமன் அவர் கொடுக்குற ஒரு கிளாத் வந்து வேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாத்தை ஒரு மாதிரி வேர் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக அந்த பெட்டில் அவருடைய ஐஸில் ரொம்ப டைட்டாக அந்த பிளாக் கலர் கிளாத்து அப்படியே டை பண்ணிக்கிறாங்க. டை பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நர்வஸில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இப்போது 1/2 hour கழிச்சு ஜிமனோட அந்த ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ளே வந்து ரொம்ப ஸ்பீடான ஒரு ஃபுட் சவுண்ட். அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஃபுட் சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஃபுட் சவுண்ட்ஸ் ஜிமன் இப்போ வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. அவரோட ஐஸை டைப் பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டிருக்காரு. ஸோ ஒரு நார்மல் நைட் ட்ரெஸ் மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஒரு டிஷர்ட், ஒரு நார்மல் பேண்ட், நார்மலாக ஒரு ஆஃப் டவுசர் மாதிரி இருக்குது, அதான் போட்டிருக்காங்க. இந்த சைடு ஜிமன் கிட்ட அந்த ஃபுட் சவுண்ட் வருது. ஜிமன் ஒரு மாதிரி யார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பர்சன் ஜிமனை பார்த்ததும் அவர்கிட்ட ரொம்ப ஸ்பீடாகவே வராங்க. அந்த ஃபுட் சவுண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ அவர் வந்து ஸ்பீடாக வராரு. வந்துட்டு ஜிமனை ஒரு மாதிரி அந்த பெட்லேயே அப்படியே புஷ் பண்ணுறாங்க. ஸோ ஜிமன் அப்படியே அவரோட ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி பீட் ஆகிட்டுருக்கு. அவருக்கு என்னன்னு தெரியல, அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளவே ஜிமன் மேலே யாரோ ஓவர் ஆகுறாங்க. ஸோ ஜிமனுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. அவர் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்காங்க ஜிமன் மேலே. ஸோ அப்படியே ஜிமன் அப்படியே அவரை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பர்சன் அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி 2 பக்கமும் கப் பண்ண மாதிரி அவரோட 2 ஃபிங்கர்ஸ்குள்ளேயும் 2 ஹேண்ட்ஸ்குள்ளேயும் அவரோட ஃபிங்கர்ஸ் ஒரு மாதிரி இன்செர்ட் பண்ணி அவர் அந்த பெட்லேயே ஒரு மாதிரி பின் பண்ணுறாங்க. இந்த சைட் ஜிமன் தான் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறது எல்லாத்தையும். இந்த சைடு அந்த பர்சன் அப்படியே ஜிமனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிமன் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பிகாஸ் அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கிடையாது இல்லையா. ஸோ அது லவ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இந்த சைடு அவர் இயர்ஸ் கிட்ட சைலண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் வாய்ஸு. இந்த சைடு ஜிமன் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்காங்க, எந்த ஒரு அசைவும் இல்லாமல். இந்த சைடு அந்த பர்சன் ஜிமனோட நெக்கில், ஜிமனோட பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி
கிஸ் பண்ணிகிட்டே அவர் வந்து அவரோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜிமனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவரால் வந்து அந்த வலியை வந்து பேர் பண்ணிக்கவே முடியல. பயங்கரமாக வந்து அவருக்கு வலிக்குது. அவர் ஐஸ் அந்த டைப் பண்ணியிருக்க ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஆக போகுது. இந்த சைடு ஜிமனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் அந்த பர்சன் அவர்கிட்ட அப்படி நடந்திருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஸ்லோனஸே இல்லை, ஒரு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதே இல்லை. ஆனாலும் அவருக்கு வந்து அவ்வளோ பெயினாக இருக்குது. ஸோ அவரும் ஜிமனோட அந்த ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி ஹெட்டில் பின் பண்ணிக்கிட்டே அவரோட நெக்கில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அவரோட அந்த லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிமனுக்கு பெயின் தாங்கலை. ஸோ ஒரு ஆஃப்டர் ஒரு 3 டைம்ஸ் முடிஞ்ச பின்ன ஜிமின் ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பெயினில் அப்படியே ஒரு மாதிரி ஃபேட் ஆகிற மாதிரி போயிட்டார். ஸோ ஸ்லீப் பண்ணிட்டாரு. இந்த சைடு அந்த பர்சன் அப்படியே ஒரு பாட்டுக்கு எந்திரிச்சு எதுவுமே இல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஜிமின் அவ்வளோதான், அதோட ஸ்லீப் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அவரோட ஐஸில் அந்த கிளாத் இருக்கிறது ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. பார்த்தா அவருடைய அந்த ஸ்டேட்டே ஒரு மாதிரி இருக்குது. அவர் மேலே வந்து ஒரு பெட்ஷீட் மட்டும் கவர் ஆகியிருக்கு. ஒயிட் கலர் பெட்ஷீட் ஒன்று கவர் ஆகிருக்கு. பார்த்தா உள்ள ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் இல்லை. ஸோ அன்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கார். அப்படியே ஜிமின் எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஸோ ஒரு மாதிரி சேடாக அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஏஞ்சி வாஷ்ரூம் போகிறாங்க. அங்கே பெரிய மிரர் இருக்கும். ஸோ அவரோட பாடியெல்லாம் பார்க்குறாங்க. அவருக்கே அருவருப்பாக இருக்குது. ஸோ அதாவது டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அவரோட அந்த ஸ்டேட்டை பார்க்க. அவருக்கே பிடிக்கலை. ஒரு மாதிரி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அவரோட ரூமுக்கு வந்து ஃபுட்டஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ ஜிமினும் எதுவுமே சொல்லலை. அது வேண்டிய வரப்பா சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம லீடாக வராங்க. ஸோ ஜிமின் என்னன்ற மாதிரி அவர் ஒரு சேட் ஐஸோட பார்க்க இல்லை. இந்த ப்ராசஸ் இன்னும் இந்த வீக்கில் ஒரு 3 டைம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இன்னும் 2 டைம்ஸ் இருக்கா? அவன் என்ன மனுஷனாமே இருக்குமா? அவனுக்கு என்ன தான் வேணும் சி அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி புலம்பிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி புலம்பிட்டே அவர் பாட்டுக்கு இருக்கார். ஸோ அதோ டாய் மாதிரி என்னை நடத்துகிறாங்க, நான் இதுக்கு தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் அது மறுபடியும் அந்த 2 டைம்ஸ் கிட்ட அதுவும் மறுபடியும் அதே மாதிரி அந்த வீக்ஸில் நடக்குது. ஜிமனுக்கு அது கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது. அவரால் வந்து அதை வேணான்னு ஸ்டாப் பண்ண முடியல. பெயினாக இருக்குது. இப்போது கடைசி அந்த 3rd டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3rd டே இருக்கும்போது அந்த பர்சன் ரொம்ப வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஜிமினை. எந்த ஒரு மார்க்கும் இல்லை அவர் பாடியில். அவர் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு வந்து அவர் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 4 லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பாடி ஃபுல்லாக அவருக்கான கிஸ்ஸஸ் மட்டும் பண்ணிவிட்டு அவரை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஃபஸ்ட்டு 2 டேஸ் இருந்ததை விட இப்போ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பெயின் கம்மியாக இருக்குது அப்படின்னு அவருக்கு ப்ரூஃப் ஆகுது. ஸோ ஜிமனும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த 3 டேஸ் அதாவது வீக்லி அந்த 3 டேஸ் முடிஞ்சு ஜிமனுக்கு அப்படியே விடுறாங்க. ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு ஜிமனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓகே ஆகிடுச்சி, ஜிமன் சக்ஸஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் இந்த பேபியோட ப்ராசஸ் தான் இனிமேல் இந்த மேனுவல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஜிமனுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, தேங்க்ஸ் காட் அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஜிமனோட ஸ்டேட் எப்படி போகுதுன்னா, ஸோ ரிப்பீட்டடாக ஃபுட்டு செக்கப்பு அவரை டெய்லி செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேபியோட க்ரோத்தோ அவரோட ஹார்ட் பீட்ஸோ அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க, சுற்றி கேமரா. ஸோ அவருக்கு என்னென்ன வேணுன்றது அவர் வந்து வெளி மூலமாக ஹாப்பியாலாம் இல்லை. ஸோ அவர் எப்படி சேடாக இருக்காரோ பேபியோ அதே மாதிரி இருக்கும்ன்றது அவரால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அப்படி தான் ஜிமனுக்கு ஒரு 5 months ஆகிடுது. ஜிமனுக்கு அவங்க அம்மா ஞாபகமாகவே இருக்குது. பட் அவரால் போக முடியல. அவருக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அந்த பிளேஸில். ஒரு 4 செவத்துக்குள்ளே ரிப்பீட்டடாக இருக்கும்போது ரொம்ப வெறுப்பாக இருக்கும்ல. ஸோ அப்படியே அவர் கார்டனுக்கு அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்காரு. போர் அடிக்குது அவருக்கு. திடீர்னு ஒரு ஈவினிங் டைம் ஜிமன் அங்கே இருக்க கார்டனில் இருக்க பெஞ்சில் உட்காந்துட்டு மேலே இருக்க மூனே பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரோட அந்த ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி ஹிட் ஆகிறது ஏதோ ஷார்ப் பெயினாக இருக்குது.
ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நார்மல் லூஸான டிஷர்ட் போட்டிருப்பாரு. ஸோ அப்படியே பார்க்குறாங்க, அவரோட ஸ்டொமக்கில் தான் அந்த பேபியோட ஃபர்ஸ்ட் கிக் சொல்லுவாங்க, அது வந்து ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே ஹேண்ட்ஸை வச்சுட்டு என்னது இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு கை வைக்கிறாங்க. அந்த பேபி மறுபடியும் அவர் கிக் பண்ணுது. அவருக்கு ஒரு மாதிரி அது வார்மாக இருக்குது, என்னமோ தனிமையாக இருந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு துணை கிடச்ச மாதிரி. ஸோ இப்போ அவர் வந்து அந்த பேபியோட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேபி வயிற்றில் இருக்கும்போது அதுக்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோன்றது இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ரப் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்காங்க, இங்கே பாரு, நீ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிக் பண்ணுற, நீ நல்லா வளர்ந்துட்டியோ, உன்னை நான் மானிட்டரில் பார்த்தேன், ஆனால் என்ன நீ என்னை விட்டுட்டு வெளியே வரும்போது என்னால் உன்னை வந்து சொந்தமாக்கிக்க முடியாது. இந்த பெயின் எல்லாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன சொல்லன்னு தெரியல, என்னோடய சுயநலத்துக்காக இந்த உலகத்துக்கு ஒன்று நான் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் வந்து வயிற்றில் ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே சொல்ல, அதோட ஹெட்டும் அந்த மூவிங் வந்து அவருக்கு தெரியுது, அந்த உருண்டையாக அது வந்து ஒரு ஹேண்டை அந்த உள்ளங்கையை வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணுது. ஜிமனுக்கு அது வார்மாக இருக்குது. பரவாயில்ல, என் கூட இருந்தால் நீ கஷ்டப்படுவ, என் லைஃப்பில் வந்து எதிர்பாராமல் வந்தது, நீ என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது, எனக்கு வரணும்னு சொல்ல முடியாது, சாப்பிடணும் சொல்ல முடியாது, என் லைஃப் என் ஃபேடு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு எனக்கே தெரியலை. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்க ஒரு கிஃப்ட், நீ எப்படி உன்னை நான் அட்லீஸ்ட் உன் ஃபேஸையாச்சும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காங்க. நீ என்னை விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போயிட்டதுக்கப்புறம் என்ன மறந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் ரப் பண்ண அந்த பேபியோட ஹெட் வந்து ஒரு மாதிரி அவரை வார்மாக ஒரு மாதிரி தடவி கொடுக்குது. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பெயின், ஒரு மாதிரி சுகம் கலந்த வலி, அந்த மாதிரி ரொம்ப வார்மாக இருக்குது. ஜிமன் ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னோடய அக்ரிமெண்ட் எதுவோ அதுதான், ஸோ இந்த வேர்ல்டுக்கு நீ வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ப்ராப்பர் குட் பாய் ஆச்சும் சொல்லிவிட்டு நீ உன் ஃபேமிலிக்கிட்ட போயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. அவரோட டே ஸ்கிப் ஆகுது. ஜிமனுக்கு 8 months ஆகுது. ஜிமனோட ஃபுட்ஸ் அண்ட் அவரோட ஹெல்த் எல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் அவர் மனசு ரீதியாக வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்டெபனாக இருக்கார். எதுவுமே ஹாப்பியாக வச்சுக்க முடியல. பட் அவர் பேபி கூட இருக்கும்போது அவர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கார். ஸோ இப்போதைக்கு அந்த பேபி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் அம்மா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு அந்த பேபி கூடவே வந்து இருக்கார். இப்படி தான் ஜிமனுக்கு அந்த டெலிவரி டைமுக்கு 1 week முன்னாடி நம்ம ஜின் வந்து அவருக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட டேட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, ஏன்னா 1 weekல உனக்கு சர்ஜரி பண்ணி பேபியை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உன்னோட இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிரும் ஜிமன். பேபி நாங்கள் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்டில் சொன்ன மாதிரி பேபி எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் போக மச்ச அமௌண்ட் உன்னோட கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. ஜிமின் தான் அவருக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து அவர் வயிற்றில் வளர்ந்த அந்த பேபி அவரை விட்டுட்டு இதுக்கப்புறம் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜின்னை பார்க்குறாங்க. ஜின்னை கூப்பிடுறாங்க. ஜின் ஒரு மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே அவர் பார்த்துக்கு ஜிமனுக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த சைடு அந்த ஸ்கேன் மூலாம் ரொம்ப நம்ம ஜின்க்கு அழகாக இருக்குது பார்த்துட்டு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானிட்டரை காட்டிகிட்ருக்கு. ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க, டியர்ஸ் வருது. இந்த சைடு ஜின்னை கூப்பிட ஜின் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. ஜின், டாக்டர் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன ஜிமன் சொல்ல. இல்லை, இந்த பேபி வெளியே வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் எனக்கு 1 time ஆச்சும் பேபியோட ஃபேஸ் காட்டுவீங்களா? இது தப்பு தான். நான் அக்ரிமெண்ட் படித்தபடி அந்த பேபி வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கும் அந்த பேபிக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ சரகேட்டர் மதராக நான் அதை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அவ்வளோதான். அந்த பேபி இந்த ஸ்டொமக்கை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ நாள் வயிற்றுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதோட ஃபேஸை ஒரே ஒரு வாட்டி எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, காட்டுவீங்களா ப்ளீஸ் ஜன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜென்னிக்கே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ மெச்சூராக அவன் எவ்வளோ பெயினில் அந்த வேர்ட்டை பேசியிருப்பான் அப்படின்ட்டு ஜின் ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக உனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நான் தான், நீ கண்டிப்பாக உன்னோட பேபியை பார்க்கலாம், உன் பேபிக்கு நீ ஃபீடும் பண்ணலாம் உன்னோட ஃபர்ஸ்ட் மில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தேங்க்யூ
தேங்க்யூ ஜின் அப்படின்னு சொல்லும்போது ஜிமன் ஒரு சின்ன ஹாப்பியோடு இருக்கா. அந்த பேபி இன்னும் வந்து அவரோட ஸ்டொமக்கில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. அவருக்கு புரியுது ஜிமின் அந்த பேபி மேலே எவ்வளோ கேர் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போது அப்படி தான் ஜிமனோட அந்த ஆப்ரேஷன் ப்ராசஸ் ஆகுது. ஸோ அந்த பாஸ்கோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் போகுது. ஜிமின் வந்து அவரோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவங்களுக்குன்னு இருக்குது, அந்த ஃபேமிலிக்குன்ட்டு அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே ஜிமினை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ லீ ஜின் அவங்கெல்லாம் வந்து அங்கே இருக்காங்க. ஜிமின் அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மிரர் இருக்கும், அதாவது அந்த வாஷ்ரூமில் ஒரு மிரர் இருக்கும். அவர் ஃபேஸை பார்க்குறாங்க. அது கொஞ்சம் லாங் மிரர். அவரோட ஸ்டொமக்கை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பேபி, நீ வெளியே வர போகிற. இன்றைக்கி உன்னை அம்மாவால் வச்சிட்ருக்க முடியாது. உன்னோட டைம்ஸ் ஓவர். இப்போ நீ இந்த உலகத்துக்கு வெளியே வர போகிற, உன்னோட ஃபேஸை காட்ட போகிற. ஆனால் என்ன ஒரு சேட் நியூஸ்னால், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பாண்டிங்கும் கிடையாது. அம்மா உன்னை பிரிய போகிறேன், ஆனாலும் நீ ஹாப்பியாக உனக்கு நான் இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய ஃபேமிலியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சமத்தாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பேபி கூட வந்து அவர் லாஸ்ட் டைம் பேசுகிறாரு. ஸோ அதை நமக்குள்ளே ஹேண்ட்ஸை வச்சுட்டு அந்த பேபியும் அவருக்கு வந்து ஹெட்டை வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கு. அவர் வந்து சும்மா சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ரெட் ஐஸோட அதை தொடச்சிட்டு இப்போ ஜிமினோட அந்த வாஷ்ரூம் நாக் ஆகுது. ஜிமன் வரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டுறாரு. ஜின் தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் ரூமில் இப்போ அவருக்கான சர்ஜரி, அவருக்கான அந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து சர்ஜரி நடக்குது. ஆஃப்டர் ஒரு 3 hours கழித்து ஜிமன் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவருக்கு ஃபீல் ஆகுது, ஐஸ் ஓப்பன் பண்ணும்போதே ஃபீல் ஆகிடுது அவருடைய ஸ்டொமக் வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபீல் இருக்குது, பட் அந்த ஸ்டொமக் ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஒரு ஹேண்டில் வந்து ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு, ஒரு ஹேண்ட் வந்து எம்டியாக இருக்குது. அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே ஒரு ஸ்டொமக் மேலே வைக்கும்போது அது எம்டியாக இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. ஐஸ் நல்லா ஓப்பன் பண்ணி இந்த சைட் ஜின் தான் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ அந்த நர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டான்னுட்டு. சுற்றி பார்க்குறாங்க, ரூமில் பேபி இல்லை. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க. ஜின் பேபி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஷீ குட் அப்படின்றாங்க. என்ன? ஆமாம், அது ஒரு கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லுவேன். உண்மையாவா? கேர்ள் பேபியா? ஆமாம் ஜிமன், சரி, வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஜின், நான் கேட்டிருந்தேனே பேபியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த சைடு ஜின் 1 second அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அந்த சிஸ்டர்கிட்ட எதுவும் சொல்ல, அந்த சிஸ்டர் ஒரு ரொம்ப குட்டியான ஒரு பேபி, அது பார்க்க ரொம்ப அழகாக அப்படியே விளையாண்டுருக்கு, அவ்வளோ அழகாக. அது வந்து டவலில் வேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேபியை வந்து தூக்கிட்டு வராங்க. இந்த சைட் ஜிமின் பார்க்குறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதாவது அந்த குட்டி பேபியை பார்க்க ஆர்வமாக இருக்கார். ஸோ அப்படியே பார்க்குறாங்க. அந்த பேபி ஜின் கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாயிண்ட் பண்ண ஜிமின் கிட்ட போகுது. ஜிமின் வந்து எந்திரிக்க முடியல. அவருக்கு வந்து லைட்டாக அவரோட பெட்டை வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி லைட்டாக அப் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த பேபியை பார்க்குறாங்க. அந்த ஒரு ஹேண்ட்ஸில் அப்படியே நீட்டாக அந்த பேபியை லைட்டாக அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஜிமின்க்கு அவ்வளோ வந்து டியர்ஸாக வருது. அந்த டியர்ஸ்லாம் அந்த பேபி மேலே படுத்து அப்படியே தொடச்சி விட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஹெட்டில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. என்னை வீட்டு 2 ஏட்டு தள்ளி போனா தவிக்கிறேன், என்ன பண்ணுற அப்படின்ற போது சாரி, அதுக்கும் எனக்கு எந்த பாண்டிங்கும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ நாள் என் ஸ்டொமக்கில் இருந்த பேபி இப்போ தான் என் கையில் பார்க்குறேன், அதான் ஜின் அப்படின்னு சொல்லும்போது டைம் இல்லை ஜிமன் அப்படின்னு சொல்லும்போது ஜிமன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மில்கை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அவருக்கு அந்த ஃபீல் அப்படி இருக்குது. அந்த பேபியோ அவ்வளோ அழகாக சப் பண்ணி குடிச்சிட்ருக்கு. இந்த ஜிமின் 3 hours அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகிட்டு அப்படியே டயர்டாக இருந்திருப்பார். அந்த பேபி ஃபீட் பண்ணதோ கொஞ்ச நேரத்தில் அவருக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி அவருக்கு ஃபீட் ஆகுறாரு. ஃபீட் ஆனதும்
ஜிம்மன் அப்படியே அந்த பேபியை வச்சுட்டு அப்படியே சாஞ்சிடுறாங்க அந்த பெட்லேயே. இந்த நர்ஸ் அப்படியே ஜிம்மன் கிட்ட இருந்து அந்த பேபியை வாங்கிட்டு ஜின்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜின்னும் அவரை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அந்த பெட்லேயே அப்படியே லேயாக்க வச்சுட்டு அவர் போயிடுறாரு. ஸோ அவ்வளோதான். ஜிம்மனுக்கும் அந்த பேபிக்கும் எந்த ஒரு பாண்டிங்கும் கிடையாது. இப்போ ஜிம்மனோட டேபிள் கிட்ட வந்து அந்த மேனேஜர் லீ ஒரு கார்டு. ஸோ அந்த கார்டில் வந்து 50 lakh. ஸோ அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் 25 lakh, மொத்தம் 75L. ஸோ அந்த பேமெண்ட்டில் அவருடைய அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கான டீட்டெயில்ஸ் பேப்பரும், அவருக்கு அந்த பேமெண்ட் பே பண்ணதுக்கான பேப்பரும் அண்ட் அவரோட மொபைல், இது 3த்தையும் அவர்கிட்ட வச்சுட்டாங்க. ஸோ ஜிம்மனோட அம்மா இருக்க இடமும் அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்காக அந்த பிளேஸ் அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அட்ரஸையும் கொடுத்து அந்த டேபிளில் வச்சிடுறாங்க. ஜிம்மன் ஒரு ஆஃப் டே கழித்து நல்ல ரெக்கவர் ஆகி ஐஸை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அந்த ரூமே எரிச்சோடி இருக்குது. ஸோ எதுவுமே இல்லை, அவரை பார்த்துக்க யாருமே கிடையாது. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது பக்கத்துலேயே ஒரு மொபைல், சில பேப்பர்ஸ் அண்ட் ஒரு கார்டு கூட இருக்குது. ஜிம்மன் பார்க்குறான், ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஒரு வழியாக 11 months அவர் பாஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவர் வெளியே போய்ட்டு சொசைட்டியை பார்க்கணும், அவங்க அம்மாவை பார்க்கணும். இவ்வளோ நாள் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. அவர் அந்த பேபி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்திருப்பார். ஆனால் இப்போ போய் ஆகணும் அவங்க அம்மாவை பார்க்க. அப்படியே பார்க்குறாங்க ஃபோன் எடுத்து. ஸோ அவருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு, கான்ட்ராக்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி மெசேஜ். ஜிம்மனும் ஒரு சேட் ஸ்மைலோட அமைதியாக இருக்க ஜின் வராரு. ஜிம்மன் ஐஸ் ஓப்பன் பண்ணது. ஜிம்மன், இன்னும் ஒரு 1 week நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் நீ போகலாம், உன்னுடைய இந்த கான்ட்ராக்ட் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஜின்னும் ஓகே அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு ஜிம்மனும் இந்த டீட்டெயில்ஸும் கேட்டுக்கல. பிகாஸ் அந்த பேபி யாருது என்ன ஏதுன்றத அவரோட டீட்டெயில்ஸ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க சீக்ரெட்டாக. ஸோ அதனால் அவர் அதை சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மனுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அது யாருக்கான பேபின்ட்டு. பேரில் வந்து வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அக்ரிமெண்ட் நோட்டீஸ் வந்திருக்கும். ஸோ ஜிம்மன் கையில் இருக்க அந்த கார்டும் பார்க்குறாரு. அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டார் மணியை, ஏன்னா அவருக்கு தேவை அம்மாவோட ஆப்ரேஷன் தானே. ஸ்பெண்ட் பண்ணல, அது எல்லாத்தையுமே கொண்டு போய் அவரோட ரூமில் வச்சிடுறாரு. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவருடைய ரூமுக்கு போய் மிரரில் அவர் வாஷ்ரூமில் அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸை, அதாவது மேல் டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது அவரோட ஸ்டமக்கை பார்க்குறாங்க. ரொம்ப ஃப்ளர்ட்டாக இருக்குது. ஸ்டமக்கில் வந்து ஆப்ரேஷன் பண்ண அந்த மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மார்க் அப்படியே டச் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி பெயினாக இவ்வளோ 11 months என்கூட இருந்துட்டு இப்போது எதுவுமே இல்லாத மாதிரி போயிடுச்சு. என் லைஃப்பில் ஏதோ கண்கட்டி வித்த நடந்த மாதிரி, மேஜிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ட்ராப்புன்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரியான லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேனே தெரியாதுன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஜிமின் வந்துட்டான்றது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதோ. அப்படி ஜிமினை வந்து பார்க்குறாங்க ரூமில். ஜிமின் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வராரு. இந்த சைடு ஜிமின் அம்மா வந்து அவரை ஹக் பண்ணிவிட்டு, ஜிமின் எங்கடா போயிருந்தேன், இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன், என்ன இது இப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே என்னோதான் ஏற்பாடு பண்ணால் நான் அங்கே காலேஜில் படிக்கிற ஒர்க்காக இருந்துட்டேம்மா, சரி சாரி அப்படின்றான். இன்னும் இங்கே ஊரில் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, என்னோட ஆளுங்க தான் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோ யாருன்னா ஜிம்மனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, ஒன்றா ஸ்கூல் படித்தவங்க, காலேஜ் படித்தவங்க. பட்டு 12th முடித்ததுக்கப்புறம் அவன் வந்து ஓரளவுக்கு ரிச்டு. ஆனால் ஜிம்மன் அவன்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்போ கேட்க மாட்டான், அவனோட சுச்சுவேஷனையும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஆனால் ஜிம்மனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் வந்து அவங்க டேட் அவனை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு அப்ராட் அனுப்பிடுறாங்க. ஸோ அதை என்னவோ பேரை யூஸ் பண்ணுறான். இந்த மாதிரி என்னவோ என்னை படிக்க வச்சதால கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அங்கே போயிருந்தோமா, அதனால தான். ஸோ நாம் இப்போது அவங்ககிட்ட தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா இங்கேயே நல்லா தானே இருக்குது இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைம்மா இது நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு, என்ன ஜிம்மன், இல்லைம்மா நம்ம போகலாம், இன்னும் ஒரு 15 days நம்ம கிளம்புறோம், இனிமேல் நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கலாம், நமக்குன்னு இனிமேல் அங்கே தான்மா, ஸோ நம்ம போகலாமே அப்படின்ட்டு ஜிம்மன் அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு கேட்க, ஓகேடா உனக்கு என்ன தோணுதோ போகலாம் அப்படின்றாங்க. ஜிம்மன் ஏன் இந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ணுறாருன்னா, இங்கே இருந்தால் அந்த பேபியோட தாட் வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அதை பார்க்க ஏதாச்சும் முயற்சி செஞ்சிருவாரோ, ஸோ அதனால் வேண்டாம் அந்த பேட் மெமரிஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு ஸோ என்னோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. என்னவும் வந்து அங்கே ஜிம்மனுக்கு அவருக்கான பிளேஸை பார்த்து வச்சுருப்பாங்க. ஜிம்மன் வந்து அவரோட கார்ட்லேருந்து கொஞ்சமான அமௌண்ட் மட்டும் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அங்கே போய்ட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அவரோட ஸ்டடீஸையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு அண்ட் அவரோட பார்ட் டைம் ஜாபையும் பண்ணிவிட்டு அவர் ஸ்பெண்ட் பண்ண மணியை வந்து அந்த கார்ட்லேயே லோட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது ஆஃப்டர் 5 years கழிச்சு, ஸோ ஓகேவா, 5 years கழிச்சு ஜிம்மன் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாரு ஜிம்மனோட ஓல்டு ஹவுஸ்க்கு. ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது அவர் ரொம்ப சேடாக வராரு. பிகாஸ் அவங்க அம்மா வந்து அங்கேயே இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த் இஷ்யூ மூலமாக வந்து இறந்துட்டாங்க. ஸோ ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனால் அவர் அம்மா வாழ்ந்த அந்த இடத்துக்கே ரிட்டர்ன் வராரு. ஸோ இப்போ ஒரு சைலண்ட்டாக அந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்காரு. அவர் கூட நம்ம என்வோவும் சானுவும் வந்துட்டுருக்காரு. ஸோ ஜிம்மன் கம்ஃபர்ட் பண்ண இந்த சைடு நம்ம என்னோ ஜிம்மன் ஏன்டா அங்கேயே இருந்திருக்கலாம்ல, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சானு, அம்மா என்னதான் இருந்தாலும் இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்தாங்க. எனக்கு அவங்களோட அந்த ஓல்டு ஹவுஸில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, அது என்னமோ எனக்கு செட் ஆகலை. அம்மாவோட கடைசி ஆசை இங்கே தான் இருக்கணும்னு. ஸோ அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அம்மா இல்லாதப்போ எனக்கு யாருக்காக நான் இது பண்ண போகிறேன். ஸோ எனக்குன்னு தேவையான சின்ன சின்ன விஷயம் தானே, அதை நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. இந்த சைட் சானு, ஜிம்மன் நீ வர வர ரொம்ப மாறிட்டேன், என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டல நீ அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன சொல்கிற சானு, இல்லை அம்மாவுக்கு சர்ஜரி எல்லாம் எப்படி நடந்துச்சு, எப்படி இதெல்லாம் ஆச்சு, எப்படி உன்னால் முடிஞ்சுது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அம்மாட்ட கேட்டால் ஒரு வாட்டி நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறாங்க. சரி அவங்க ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் எதையுமே இன்ஃபார்ம் பண்ணலை. என்ன நினச்சிட்ருக்க ஜிம்மன் சொல்லிட்டு கேட்க, ஜிம்மன் எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல. எந்த டாக்டர் இவ்வளோ உனக்கு ஃபேவர் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு சானு, முடிஞ்ச விஷயத்த கேட்காத, கலராத, என்னால் முடியலை, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. சானு ஏதோ சொல்லலை. ஸோ ஜிம்மனை வந்து அவர் ட்ராப் பண்ண வந்திருப்பார். அவரை வந்து விட்டுறதுக்காக, ஏன்னா அவர் தனியாக போகிறார் இல்லையா, அதனால் அவரை விட்டுட்டு ஒரு 2 days அவர் கூட இருந்துட்டு அவரோட ஓல்டு ஹோமில் அவர் வந்து போகும்போது ஜிம்மனை ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜிம்மன், எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, நான் உடனே வந்து உன்னை கையோடு கூப்பிட்டு போயிடுவேன், இங்கே உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை அப்படின்றாரு. இல்லை நான் இங்கே இருந்துப்பேன், இது என்ன எனக்கு நான் பழக்கப்பட்ட இடம் தானே, ஒரு 5 years அங்கே இருந்துட்டேன்னா எனக்கு என்ன மறந்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லா பேசுகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. சானு ஜிம்மன் என்னன்ற மாதிரி பார்க்க, இது வந்து கேஜே கம்பெனியோட ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நீ அங்கே வேணால் போ, ஏன்னா நீ வேறு எதுவும் கம்பெனிக்கு போகணும் ஜாபெல்லாம் தேடணும்னு அவசியம் கிடையாது, நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நீ இந்த லெட்டரை கொடுத்தனால அவங்க உன்னை அஃபர் பண்ணிப்பாங்க. ஸோ நீ அந்த ஒரு ஹெல்ப்பாச்சும் பண்ணும், உனக்கு தெரியும் நான் ஹெல்ப் பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் உன்னோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி வச்சேன். அவர் ஓகே தான் சொன்னார். அதனால தான் இது உன்னுடைய சொந்த உழைப்பில் வந்து இன்டர்வியூக்கான லெட்டர்ஸ் தான், நீ எதையுமே வேண்டான்னு சொல்லாத ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஷோல்டரை பிடிச்சி கேட்டுட்ருக்கு. ஜிம்மன் பார்க்குறாங்க. ஸோ கேஜே கம்பெனி அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி அப்படின்றாங்க. பாடி இந்த ஒரு ஹெல்ப்பாச்சு ஏற்றுக்கிட்டே அப்படின்ட்டு சானு வந்து ஜிம்மனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவர் வந்து ஒரு மாதிரி குதிச்சிட்ருக்கு. சரி என்ன பண்ணுறேன்னு வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரை நகர்த்தி வைக்க, இந்த சைடு அப்படியே அவங்க 2 பேரும் டின்னரை முடிச்சுட்டு சானு ஏர்போர்ட்டில் ஜிம்மன் வந்து அனுப்பி விட்டுடுறான். ஸோ அனுப்பி விட்டுட்டு இப்போ வந்து 2 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜிம்மன் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு அப்படியே கேஜே கம்பெனிக்கு அவருடைய கேபில் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ இப்போது கேஜேவோட கம்பெனி கீழே தான் நின்றுட்டுருக்காரு. சரி ஓகேடா, இந்த பார்ட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூம் போடுறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம விமின் ஸ்டெப் டேடியும் வரும். ஸ்டெப் டேடியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா.